ஹலோ வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத்தி சொர்ணமகள் டிஜிகோல்டு இருக்குல்ல, அதில் வந்து 10,000 சேவ் பண்ணணுமா, எப்படி மினிமம் வந்து 10,000 சேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டுதாங்க. நானுமே வந்து இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அப்படி தான் வந்து சொன்னாங்க. நான் போய் டேரெக்டாக வந்து ஷோரூமில் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக வந்து நான் கேட்டேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் நம்பருமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையுமே நான் சொல்கிறேன். இப்போ போத்திஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10,000 தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் 8,000 9,000 வந்து சேவ் பண்ணியிருந்தாலுமே ஓகே தான். ஏன் அவங்க 10,000 சொல்கிறாங்க மினிமம் அப்படின்னா, ஒரு கிராமாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்லேயே வந்து 2 அக்கௌண்ட்டு 3 அக்கௌண்ட்லாம் வந்து வச்சுருப்போம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு மொபைல் நம்பர் வச்சு எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் 2 அக்கௌண்ட்டு 3 அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம 10,000 நம்ம பிரித்து போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மினிமம் எவ்வளோ நாளும் வந்து சேவ் பண்ணிக்கலாம், 1 lakh வரைக்கும் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து 50 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிடைக்கிது. அதுவுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து என்ன சொன்னாங்க. அவங்க வந்து என்னோடய வீடியோ பார்த்து ரெஃபரல் கோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபீஸ்க்கு உள்ள தங்கம் தான் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து 50 ரூபீஸ் உள்ள தங்கம் வந்து ஆட் ஆகுது. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணி 5 days ஆகுது. இப்போ தான் வந்து அந்த மாதிரி 50 ரூபாய்க்கு வருது என்னமோ தெரியல. பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபா தான் என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 ரூபா தான் வந்து கிடைக்கும். இப்போ வந்து 50 ரூபா வந்து கிடைக்குது. அந்த ரெஃபரல் கோடு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து ரெஃபரல் கோடு. இந்த ரெஃபரல் கோடு வந்து நீங்கள் அந்த ப்ரோமோ கோடுன்னு வந்து இருக்கும். கஸ்டமர் ஐடி வந்து ஃபில் பண்ணக்கூடாது, அதை பிளாங்காக விட்டுறணும். இந்த ப்ரோமோ கோடில் வந்து JE 692G92 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு உள்ள தங்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். வந்து 20 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து 50 ரூபா உள்ளது வந்து ஆட் ஆகுது. ஏதோ பாப்புலர் புகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருந்தால் எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ். இவங்க ரிப்ளை பண்ணும்போது தான் எனக்கே வந்து தெரியும். ஸோ இவங்கள்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கே வந்து தெரியும். இதுதான் வந்து கஸ்டமர் கேர் நம்பரு 4624074747. இந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து கிஃப்ட் வந்து இருந்துச்சு. அந்த கிஃப்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கிஃப்ட்டு. அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தருவோம். உடனே இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு அப்படின்றது சொல்ல மாட்டோம் அப்படின்றத சொன்னாங்க. நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 75 daysல வந்து 7% வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. இதே செகண்ட் 75 days பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. இதே தேர்டு 75 days பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து கொடுப்பாங்க. ஃபோர்த்து 75 days பார்த்தீங்க அப்படின்னா 1% வந்து பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், இப்படி தான் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. இப்போ இது மாதிரி நான் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த 2 அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்த்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இதுலேயே வந்து ஸ்க்ரோல் ஆகும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஜிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஜாயின் ஆகும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்போ நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 daysல வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுதோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 75 days வந்து முடிஞ்சிருமா, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து இனிமேல் வந்து பைசா வந்து போடாதீங்க. செகண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. எப்படியும் வந்து டூரேஷன் வந்து எப்படியும் 1 month 2 month இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த செகண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் வந்து 75 days முடியாமல் இருக்கும். அந்த செகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து 1 கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்டு அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து போடுங்க. ஏன்னா வந்து
ஏன்னா நீங்கள் வந்து பாதி 75 டேஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 5% போனஸ் வந்து ஆட் ஆயிருமா, அப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கம்மியாயிரும். இதே ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா மொதல் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுல வந்து 75 டேஸ் வந்து போடுங்க. அதே மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா தேர்ட் அக்கௌண்ட்டில் வந்து அதே 75 டேஸ்க்கு வந்து போடுங்க. இதே வந்து பெனிஃபிட் வந்து அப்போ தான் வந்து 7% வந்து கிடைக்கும். அப்போ வந்து கிராம் வந்து கொஞ்சமாக தானே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம எப்படினாலும் வந்து காயின் தான் வாங்க போகிறோம். இப்போ ஜுவல்ஸ் வாங்கினா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிராம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ வந்து கிராம் தான் சேவ் பண்ணணும். இப்போ 1 கிராம் 2 கிராம் தான் வந்து சேவ் பண்ணுவோம். காயின் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜும் வந்து எப்படியும் பே பண்ணணும். அதனால் ஜுவல்ஸ் வந்து நீங்கள் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் கம்மி. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து எப்படியுமே நம்ம பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது நமக்கு அதிகம் கொடுத்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ண முடியாது. அதனால் காயினாக வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் ஒரு கிராம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செகண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன், தேர்ட் அக்கௌண்ட்டில் 1 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு காயினாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. இப்போ இந்த ஆடி பெருக்கப்பெல்லாம் வந்து நம்ம 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இந்த ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து நான் எப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் இருக்கும். அதுலேருந்து நம்ம தான் அந்த 75 டேஸ் எப்போ முடியுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதே தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 75 டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த க்ரீன் கலரில் வந்து காமிக்கும். இதில் வந்து அது காமிக்காது. ஸோ அது ஒன்று ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நம்ம தான் வந்து 75 டேஸ் வந்து எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நோட் பண்ணணும். ஸோ தங்கமயிலில் மட்டும்தான் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். போத்தி சொர்ணமங்கலுமே வந்து 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ பெருக்கப்போ 500 போட்டோ 500 உள்ள தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நானுமே வந்து ஒரு 2 இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது 2மே வந்து என்னோடய ஃபோனில் தான் வந்து இருக்குது. ஒரு மொபைலில் உள்ள நம்பர் தான் வந்து நான் 2 அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பெனிஃபிட் வந்து 7% இருக்கும்போதே நீங்கள் நிறைய வந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஆவரேஜ் ரேட் இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ஆவரேஜ் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக வந்து எவ்வளோ வெயிட் வந்து சேவ் பண்ணியிருக்குமோ அந்த வெயிட்டு டிவைடட் அப்படின்னா அந்த வகுத்தல். ஸோ வகுத்தல் போட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 6182 ரூபா. 182 ரூபா வகுத்தல் போட்டு 0.726 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்படி வகுத்தல் போட்டோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் ரேட் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த ஆவரேஜ் ரேட்டுக்கு தான் வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. ஸோ இந்த இதுக்கு தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து சொன்னாங்க. நம்ம ஃபைனலாக வந்து நான் இன்னும் தங்கமயிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, அதே மாதிரி போத்தி சொர்ணமங்கலையும் பர்ச்சேஸ் பண்ணல. இப்போ டிஜிகோல்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் எப்படி வந்து போடுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ எனக்கு மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்க அப்படின்னா 5வது மாதம் நெக்ஸ்ட் இயர் 5ஆம் மாதம் தான் வந்து எனக்கு மெச்சூரிட்டி ஆகுது. நீங்கள் மெச்சூரிட்டி ஆகி நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இப்போ நான் பாதியிலே வந்து இதை முடிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஷோரூமில் வந்து சொன்னாங்க. இப்போ நான் பாதியிலே வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு 75 டேஸ் இருக்கா, ஸோ அதிலே வந்து நான் முடிச்சுட்டு ஒரு இவ்வளோ இது நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 0.726 மில்லிகிராம்லேயே வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். பட் நான் எனக்கு இப்போயே வந்து நான் ஜுவல்ஸு இப்போயே வந்து நான் காயின் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னா இந்த பெனிஃபிட்டு இது இருக்குல்ல, இந்த 0.642 இது வந்து நமக்கு கிடைக்காது. இந்த வெயிட்டுக்கு தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம சேவ் பண்ண நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது, 0.679 இருக்கா. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வாங்க முடியுமே தவிர இந்த வெயிட்டுக்கு தான் வாங்க முடியுமே தவிர இந்த பெனிஃபிட்டாக நமக்கு கொடுத்தாங்களா 7%, அப்போ இந்த மில்லிகிராம் வந்து அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக சேவ் பண்ண அந்த கோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது மேம். நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு எவ்வளோ தங்கம் இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட்டுமே வந்து கிடைக்காது. இது எப்போ வந்து நமக்கு ஃபுல் பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மெச்சூரிட்டி டேட் வந்து முடியுதுல, அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த டோட்டல் வெயிட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இடையிலேயே நிறுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தங்கம் மட்டும் தான் வாங்க முடியும். இந்த 7% 5% போனஸில் வந்து சேவ் பண்ணியிருப்போம்ல, இந்த பெனிஃபிட்டில் உள்ளதை வந்து நம்மளால் வாங்க முடியாது.
அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 அப்படின்றத வந்து போடுங்க. நான் இப்போ 9:30க்கே வந்து கோல்டு ரேட் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ 9:30 வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்பில் போயிட்டு 9:30க்கே 9:32க்கே வந்து கோல்டு ரேட் வந்து மாறாமல் இருந்திருக்கும், டிக்ரீஸில் இருந்திருக்கும். அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை கோல்டு ரேட்டு டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை முடிவு எடுத்துக்கோங்க. கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கோல்டு ரேட் இப்போ வந்து கூடிக்கிட்டே போகுது. வந்து 106 ரூபாய்க்கு இது பண்ணோம் அப்படின்னா ஒரு மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 108 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த 0.011 இல்லாமல் 0.12 மில்லிகிராம் வந்து நமக்கு சேவ் ஆகுது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கோல்டு ரேட்டு இப்போ ஹையாக போய்கிட்டு இருக்கனால இப்போ 108 ரூபா, 107 ரூபா, 109 ரூபா இப்படி தான் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு பண்ணாமல் 106, 107 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேவ் ஆகும்.